அண்ணன் வந்து கார்த்திக்காக மோதிரத்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கையில இருந்த மோதிரத்தையும் வித்துட்டு, வண்டியையும் வித்துட்டு, அதுக்கப்புறமா தான் கார்த்திக் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காங்க மோதிரத்த. இத வந்து போலியா மாத்தி வைக்கணும். இத வந்து டூப்ளிகேட் நகையா மாத்தணும் அப்படின்றதுக்காக சரவணன் வந்து சாமிதுரைக்கு ஃபோன் பண்ணி, "இத மாதிரி நீ செஞ்சு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி அண்ணத்துக்கே தெரியாத அண்ணத்தோட ரூமுக்கு போயிட்டு திருட்டுத்தனமா அத ஃபோட்டோ எடுத்து சாமிதுரைக்கு அனுப்புறாரு. சாமிதுரையும் இந்த வேலைய பக்காவா முடிச்சுன்னு வந்து குடுக்குறாரு. ஒரிஜினல் மோதிரம் மாதிரியே இருக்கு. சூப்பர் மாமா! இத வச்சு தான் உன் பொண்ண நான் அவமானப்படுத்த போறேன். நீயும் உன் பொண்டாட்டிய கூட்டுன்னு வந்துரு. அந்த இடத்துல உன்ன அசிங்கப்படுத்துனாங்க இல்லையா? என் ஆப்பன், அந்த கார்த்திக்கு, அண்ணன் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்த்து பதிலடி குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம சரவணனும். அண்ணன் வந்து தல தீபாவளின்னா எல்லாரும் வந்து புருஷன் வீட்ல இருந்து அதாவது பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் தல தீபாவளிய கொண்டாடுவாங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். அது ஒரு பொக்கிஷம் மாதிரி காப்பாங்க. அத தான் வழிமுறையா கொண்டு வராங்க. அந்த வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்த என்னால உங்களுக்கு வந்து தர முடியல, குடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு அண்ணத்துடைய வண்டியோடைய ஆர்சி புக் கிடைக்குது. அதுவும் என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க யாரு என்னன்றத சொல்லாதீங்க. வண்டி வாங்கணும், ஆர்சி புக் குடுங்க" அப்படின்னு சொல்லி மட்டும் ஆர்சி புக்க வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரம்யா வந்து அந்த ஆர்சி புக்க வாங்கிடுறாங்க. வண்டியையும் விலை குடுத்து வாங்கிடுறாங்க. இனி நம்ம ரம்யாவும் வந்து அண்ணத்துடைய தல தீபாவளியில கலந்துக்க நம்ம கார்த்திகோடைய வீட்டுக்கே வராங்க. இப்ப பிரச்சனை ரவுண்டு கட்டி நின்னுட்டுருக்கு நம்ம அண்ணத்த சுத்திக்கிட்டு. ஒரே இடத்துல அந்த மோதிரம் டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அண்ணத்த அவமானப்படுத்த ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரம்யா ஆர்சி புக்கோட ஒரு சூழ்ச்சித்தனம் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது 2த்தையும் நம்ம அண்ணன், கார்த்திக் 2 பேருமே எப்படி எதிர்கொள்ள போறாங்க?